ட்ரம்ப் இந்தியா கூட மோதுறாரான்னு கேட்டா மோதுறார். அதைத்தான் இப்ப விரிவா பார்க்க போறோம். அதுலயும் குறிப்பா இந்த ட்ரேட் வார்ல அண்ணன் அமெரிக்காவுக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு. காரணம் என்ன? ட்ரம்ப்பை பொறுத்தவரை அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் வெளிப்படையா தெரிகிறது யுத்தத்தை நிறுத்துவார் அப்படிங்கிறதா. ரெண்டாவது, அவரோட ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆட்சி காலத்துல அமெரிக்க பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தினாரு. அடப்பாவிகளா, அதுக்கு முன்னாடி கீழே கிடந்துச்சான்னு கேட்க கூடாது. கீழே இல்ல, ஆனா இருந்த இடத்துல இருந்து ஒரு அடி மேல தலைவன் நகர்த்தி விட்டான். இது யதார்த்தமான உண்மை. இந்த 2யும் பார்த்து தான் செகண்ட் டேர்ம ட்ரம்ப் கையில குடுத்தார்கள். ஆனா அதுக்கு பின்னாடி மறைமுகமா ஃபண்டெல்லாம் ரைஸ் பண்ற இடத்துல நான் ரஷ்யாவே தாக்குவேன், ரஷ்ய அதிபர்கிட்டயே சொல்லிட்டேன் தெரியுமா அப்படிங்கிற சேட்டையெல்லாம் அவர் குடுத்திருக்காரு. அது பின் நாட்கள்ல வந்துச்சு. பின் நாட்கள்னா இப்போ ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி நம்மளே விரிவா பார்த்தோம். இப்படிதான் இவரோட செகண்ட் டேர்ம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சுச்சு. இதுல இந்த யுத்த நிறுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே ட்ரம்புக்கு அலர்ஜி பிடிச்சிருது. காரணம், ஒரு யுத்தமும் நிக்கிது இல்ல. ஆனா மறைமுகமா யுத்தத்துல கட்ட வேண்டிய கல்லாக்களை அமெரிக்க வார் மிஷின் கட்டிக்கிட்டு தான் இருக்கு. அதுல எந்த குறையும் இல்ல. ஆனா தான் கண் அசைவுக்கு யுத்தங்கள் நிக்கும், ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆரம்பிக்கவும் மாட்டேங்குது, நிக்கவும் மாட்டேங்குது. காரணம், சீனாவை நோக்கி ஒரு யுத்தத்துல எல்லா பேரையும் ஆசிய கண்டத்துல தள்ளி விடலான்னு பார்த்தாரு. ஒண்ணுமே முடியல. ஆனா அந்த பகுதியில யுத்தங்கள் தீவிரமா நடக்குது. தடுத்துடலான்னு பார்த்தாரு, முடியல. இந்த ஒரு பாயிண்ட்ல மிகப்பெரிய அளவுல பின்னடைவு. இந்த பின்னடைவு ட்ரேடுலயும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப திட்டமிட்டு காய் நகர்த்துறார். ட்ரேட்ல வர வாய்ப்பே இல்ல. அண்ணன் அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில எல்லா நாடுகளும் டீலுக்குள்ள போயிரும். இல்ல எனக்கு அமெரிக்காவை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அங்க பொருட்களை ஏத்தாம இருக்க போறது கிடையாது. பொருட்களை ஏத்தாம இருக்கிறதுக்கு நம்ம தயாரிக்கிறது இல்ல. இந்த பொருட்கள் ஏத்துறது ட்ரேடு அப்படிங்கிற இடத்துல வியாபாரியா மாறிட்டோம். யாரு? நம்ம. எல்லா பேரும் மாறிட்டான் இப்ப சமகாலத்துல. ஏன்னா அமெரிக்கா இந்த வேலையை ரொம்ப கரெக்டா பாத்துருக்கான். சவுதிக்கும் கத்தாருக்கும் ட்ரிகரை உருவாக்கி 2 பேரையும் மல்லுக்கட்ட விட்டுட்டு கடைசியில கத்தாருக்கு தேவையான அம்புட்டும், அதாவது சவுதி நான் தரமாட்டேன்ட்டான். அந்த காலகட்டங்கள்ல கத்தாருக்கு தேவையான அம்புட்டும் அமெரிக்கால இருந்து போய் இறங்குச்சு. ஃப்ரீயா கிடையாது, காசுக்கு. ஆனா 2 பயலுகள் நிம்மதியா இருந்த பயலுகள் இல்ல. சண்டை மூட்டி விட்டதே அண்ணன் அமெரிக்கா. சண்டை மூட்டி விட்டு சவுதி பக்கத்துல நான் நிக்கிறேன், நான் நின்னுகிட்டு இருக்கும்போதே எங்கிட்ட சப்ளை. இந்த வெக்கங்கெட்ட பயலுக தான் நம்மளை பார்த்து சொல்றாங்க ரஷ்யாவுக்கு நீ உதவுற அப்படின்னு. சரி, கிடக்கட்டும் ஒரு பக்கம். இப்ப ட்ரம்ப் இந்த ட்ரேட்ல இந்தியாவை வளைக்க பாக்குறாரு. ஆமா, சத்தியமா பெரிய மனுஷன் பார்க்கதான் செய்வேன் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா 12 வருஷமா தோத்து போன ஒரு ஃபார்முலாவை எடுத்து டேபிள்ல வச்சு இன்னைக்கு பெரிய மனுஷன் அசிங்கப்பட்டு நிக்கிறாங்கிறதா யதார்த்தமான உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்ல கச்சா எண்ணெய் கிடக்காம, கொட்டி கிடக்காம, அதை எடுத்து விற்க போறார்களாமா. பாகிஸ்தானோட ட்ரேட் டீல் முடிஞ்சு போச்சாமா. நமக்கெல்லாம் ஆச்சரியமாச்சு. ஏன்டா அவங்க கூட ட்ரேட் டீல் போட்டு என்னடா பண்ண போற? இன்னும் 2 ரெட்டை கோபுரம் நடக்க போதோ அமெரிக்காக்குள்ள. காரணம், அவன் ஒரு தீவிரவாதிகளை ஏற்றுமதி பண்ற ஒரே நாடு. அந்த ப்ராடக்டை தவிர அவன்கிட்ட வேற ப்ராடக்டே கிடையாது. அவன் கூட ட்ரேட் டீல் முடிச்சிட்டேங்கிறானே, தீவிரவாதியை அமெரிக்காவுக்கு ஏத்த போறானா இல்ல வேற நாடுகளுக்கு ஏத்த போறானாங்கிற சந்தேகம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வந்திருக்கும். வெளியில சொல்ல மாட்டாங்க அண்ணன் அமெரிக்காங்கிறனால. ஆனா வந்திருக்கும் அப்படிங்கிறதா. ஏன் அவனுங்க நாட்டிலேயே வந்திருக்கும். இன்னொன்னு, இந்த மனுஷன் வெளியில தீவிரவாதியை ஏத்தி விடுறேன்னு ஒரு 2 பையன் நம்ம ஊருக்குள்ள மீண்டும் ரெட்டை கோபுரம் நடந்துராம இருக்கணும் ட்ரம்ப்னு சொல்லி இருப்பாங்க. கேமராவை ஆன் பண்ணிட்டு ஓகே ரெடியா போலாமான்னா பேசியிருப்பாங்க. வாய்ப்பே கிடையாது. ஆனா சொல்லி இருப்பாங்க. சரி, அந்த தீவிரவாதிகளை ஏத்துற பயிர்கிட்ட ட்ரேட் டீல் போட்டியடா அப்படின்னு கேட்டதுக்குதான் கச்சா என்ன கொட்டி கிடக்கு. அதை எடுத்து வித்து பாகிஸ்தான் செல்வ செழிப்பாகும். இந்தியாவுக்கே விற்கும். இந்தியா போய் நிக்கும் பாகிஸ்தான்கிட்ட அப்படின்ட்டாரு. இது பூரா சேட்டையோட உச்சம். ட்ரேட் டீல் முடியாததோட வருத்தம், விரக்தி. டேபிள்ல இந்தியாவை சமாளிக்கவே முடியல. எது பேச்சுவார்த்தை டேபிள்ல சமாளிக்கவே முடியல. அடுத்து ட்ரம்ப்புக்கே தெரிஞ்சது என்ன? இந்த மாதிரி கண்டதுகளே இதை பேச வேண்டியதா. அப்படிதான் பாகிஸ்தான்ல கச்சா எண்ணெய் இருக்கு. அதை எடுத்து வித்து நாங்க பாகிஸ்தான் அமெரிக்கா ட்ரேட முடிச்சு பெரிய லெவல்ல போறோம். இந்தியா போய் ஒரு காலகட்டத்துல ஆயில் பாகிஸ்தான்ல வாங்கிட்டு நிக்கும் அப்படின்னு முடிச்சிருக்காரு. நாளைக்கு காலையில வேற எதையாச்சும் சொல்லுவாரு. அதை அப்ப பார்ப்போம். முதல்ல பாகிஸ்தான்ல கச்சா எண்ணெய் இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்தியால அந்தமான் பகுதியாகட்டும், சில இந்தியாக்குள்ள மிடில் பகுதிகள் ஆகட்டும் இருக்கு அப்படின்னு ஒரு 6 மாத காலங்களா மிகப்பெரிய அளவுல படம் ஓடுது. இருக்கு, பெரிய லெவல்லே இருக்கு அந்தமான் போன்ற பகுதிகள்ல. ஆனா கையில எடுத்தாதான் அது கன்ஃபார்ம் பண்ண முடியும். எடுக்கும்போது சாதக பாதகங்கள் இருக்கு. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. ஆனா இருக்கு. ப்ராசஸ் ஆரம்பிச்சோம்.
கன்ஃபார்மா இருக்கு அப்படின்னா 10 வருஷத்துல கொடி கட்டி இந்தியா பறக்கும். விரட்டி வேலை பார்த்தா. படுத்துக்கிட்டே வேலை பார்த்தா 20 வருஷத்துல கொடி கட்டி பறக்கும். இல்ல நம்ம நெனைச்சத விட கம்மியா இருக்குன்னா, கோதாவரி படுகையில என்ன ஏற்பட்டுச்சோ அதே ஏற்படும். ஆனா இல்லாத இடத்துல தோண்டிக்கிட்டு இருக்கடா அப்படிங்கிறக்கு வாய்ப்பே இல்ல. இது நம்ம முழுக்க இந்தியன் டெக்னாலஜி வச்சு கண்டுபிடிச்சு உறுதிப்படுத்தி டீமை இறக்கிட்டோம். இதே மாரி அமெரிக்காவும் டெக்னாலஜிகள் பல வச்சு உலகம் பூரா ரவுண்ட் அடிக்கிறாய்ங்க. அவனுங்களும் கன்ஃபார்ம் பண்ணி தன்னோட டீமையே இறக்கிட்டாய்ங்க. அமெரிக்கா கிட்ட இதுக்குன்னே ஒரு டீம் இருக்கு. நம்மளும் அந்த காலகட்டத்துல விரிவா பார்த்திருக்கோம். கனிம வளங்களை பாதுகாக்க ஒரு டிபார்ட்மெண்ட். சரி இது எல்லா ஊர்லயும் இருக்கிற டிபார்ட்மெண்ட் தானே அப்படின்னு கேட்டா, உலகத்துல உள்ள கனிம வளங்கள பாதுகாக்க இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காய்ங்க. அதோட செக்ரட்டரி இந்தியாவுக்கு வந்தார். எப்ப நம்ம கண்டுபிடிச்சோனயே வந்தார். இந்த மாரி எங்கெல்லாம் புதுசா கண்டுபிடிக்கிறாங்களோ கனிம வளங்கள, அந்த பகுதிக்கு இந்த டீம் ஓடி போய் நின்றும். ஓடி போய் நின்னு டீல முடிச்சிருவாய்ங்க. இல்ல நீ தோண்டி எடுத்து எனக்கு விய்யி, இல்ல நானே தோண்டி எடுத்து எனக்கு புடிச்சவனுக்கு வித்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஒரு டீலு. இல்ல அந்தந்த நாடுகளோட சாமர்த்தியத்த பொறுத்து 50-50 வரை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 60-40 வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 80 அவனுக்கு 20 தான் அவனுக்கு நாட்டுக்காரனுக்குன்னு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம 50-50 கூட கிடையாது. 70-30 ரேஞ்சுல பேசிக்கிட்டு இருந்திருக்கோம் அந்த டீல்ல. அந்த காலகட்டங்கள்ல விரிவா பார்த்துட்டோம். திருப்பி பார்க்க தேவையில்ல. சரி. அதே காலகட்டத்துல பாகிஸ்தான் நானும் கண்டுபிடிச்சிட்டேன்ட்டான். அந்த காலகட்டங்கள் கடந்த 6 மாதங்கள்ல தங்கம், கச்சா எண்ணெய், ரேர் எர்த் மினரல் அப்படின்னு பல பகுதிகள்ல இருக்குன்னு இந்தியா சொன்ன 2, 3 நாட்கள்ல இருந்து 3 வாரங்களுக்குள்ள, அதாவது நாட்கள்ல இருந்து வாரத்துக்குள்ள பாகிஸ்தானும் அறிவிப்பான். ஆனா அமெரிக்கால இருந்து ஒரு ஃபிளைட் லேண்ட் ஆகல. இந்த பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆட்கள் ரவுண்ட் அடிக்கல. அப்ப இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். சத்தியமா இல்லைன்னு தான் அர்த்தம். என்னதான் டெக்னாலஜி இப்ப வளர்ந்திருந்தாலும் ஆதி காலத்துல ஒரு டெக்னாலஜி வச்சு கண்டுபிடிச்சு தான் இன்ன வரையும் கச்சா எண்ணெய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அத அப்கிரேட் பண்ணி பண்ணி தான் இப்ப இன்னமும் கூடுதலான பகுதிகள ஃபோக்கஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அந்த காலங்கள்ல உலகம் பூரா ட்ரேடி மிடில் ஈஸ்ட்ல பெரிய அளவு கிடைச்சப்ப, இந்தியால கோதாவரி படுகை மட்டும்தான். கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு, எடுக்க முடிஞ்சுச்சு. ஆனா பாகிஸ்தானுக்குள்ள அப்படி எதுவுமே கண்டுபிடிக்கல. இல்ல இருந்தா தானே! அப்ப ஏறக்குறைய அங்க இருக்கறக்கு வாய்ப்பில்ல. அப்ப என்ன பண்ணாரு? ட்ரம்ப் ஒரு பெரிய மனுஷன். அண்ணன் அமெரிக்காவோட அதிபர். பொய் சொல்லுவாரா? அப்படின்னு கேட்டா, சத்தியமா பொய் சொல்லுவான்டா. அந்த ஆள் சொல்ற பொய் தான் விடிஞ்சறக்குள்ளயுமே வெட்ட வெளிச்சமாயி போயிருதே. இப்ப கூட அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு? இந்தியா, பாகிஸ்தான் யுத்தத்த நான் தான் நிறுத்தினேன். தாய்லாந்து, கம்போடியா யுத்தத்த நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னாரு. இந்தியா சொல்லிருச்சு, ஏலே நீ சீன்லயே இல்ல. அவன் வந்து கால்ல விழுந்து கிடந்தான். நான் யுத்தத்த நிறுத்தினேன்னும். தாய்லாந்து, கம்போடியா இப்படி வாய் பேசாம ட்ரம்ப் நிறுத்தினாரு அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டாரு. ஆனா இவனுங்க 2 பேரும் மலேசியால உட்கார்ந்து தான் பேச்சுவார்த்தை பண்ணி கையெழுத்த போட்டுக்கிட்டாங்க. மலேசியாக்கு அமெரிக்கா அனுப்பிச்சிருக்கும்பா அப்படின்னு நம்ம ஆட்கள் சொல்லக்கூடும். அனுப்பலப்பா. ஆமா, அனுப்பல. ட்ரம்ப் வழக்கம் போல வெள்ளை மாளிகையில உட்கார்ந்து அறிவிச்சார். ஏர்ஃபோர்ஸ்ல 1ல உட்கார்ந்து அறிவிச்சார். வெள்ளை மாளிகையில இருந்து புறப்பட்டு போற வராண்டால நின்னு பேசி அறிவிச்சார். ஆனா இந்த மலேசியா விவகாரத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம். சிஏஏட்ட கேட்டா, ஆமாங்க மலேசியால உட்கார்ந்து பேச போறாங்கன்னு சொல்லியிருப்பாய்ங்க. அதையும் சேர்த்து கப்சாவா அடிச்சு விட்டிருந்தா, அண்ணன் அமெரிக்கா பெரிய மனுஷன் பதவி அந்த இடத்துலயாச்சும் தப்பிச்சிருக்கும். அங்கேயும் பிடிங்கிட்டு போயிருச்சு. இந்த வரிசைகள்ல தான் பாகிஸ்தான்ல கச்சா எண்ணெய் இருக்கு. அத எடுத்து வித்து நாங்க பெரிய ஆளாகப் போறோம். ட்ரேட் டீல முடிச்சு புட்டோம். இந்தியா போய் வரிசையில நிக்கும். பாகிஸ்தான் பின்னாடியே போய்க்கிட்டு இருந்தா, அமெரிக்கா தான் ஏதாச்சும் போய் வரிசையில நிக்கணுமே ஒழிய, இந்தியா நிக்காது, நிக்க தேவையில்ல. ட்ரேட் டீல் சுமூகமா நடந்துகிட்டு இருக்கு. சுமூகமாவா? அட பாவி அவன் வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். நீ என்ன சுமூகமா நடக்குதுன்னு பொய் பேசுற? அப்படின்னு நம்ம ஆட்கள் என்னைய திட்டக்கூடும். டேபிள்ல டஃப்பான ஒரு வாரம் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை மூலியமா குடுத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு சாதகமா வந்தா மட்டும்தான் கையெழுத்து, டாரிஃப். இல்ல நீ 25% போடு, 35% போடு. ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ எடுத்து இந்தியா போய்க்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத அமெரிக்கா கிட்ட தெளிவா சொல்லிட்டோம். பயப்பிள்ளைங்க தடுமாறுறாங்க. வர மாதங்கள்ல 15க்கு முன்னாடி முதல் வாரத்திலயோ, 2வது வாரத்திலயோ இந்தியால தான் பேச்சுவார்த்தை நடக்க போகுது. அப்ப வீரியத்த பாத்துக்கங்க. ட்ரம்ப் உளர்றார். ஆத்திரத்தோட உச்சத்த காட்டுறார். தண்ணி போடாமயே சமநிலை தவறுறார். இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா அதுதான் உண்மை. எது உண்மை? ட்ரம்ப் இந்த விவகாரத்துல தடுமாறுறார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ட்ரேட் டீல் முடியும் போது மிச்ச விவரங்களை விரிவா நம்ம இங்க பார்ப்போம்.